உலகத்துல எல்லாருக்கும் இது பெரிய ஒரு ஒரு சேலஞ்சா இருக்கு. அதாவது ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. உறவுகள்ங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அதுவும் நீண்ட கால உறவு. நான் இவர் கூட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு. கணவன் மனைவி கல்யாணம் பண்றாங்க. அடுத்து வாழப்போற 20-30 வருஷம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம். இது எப்படி இருக்க போறோம்? இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கங்க. இயற்கையை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ நானும் நீங்களும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம 2 பேரும் அடுத்த 20 வருஷம் அல்லது அடுத்தது 30 வருஷம் அல்லது அடுத்தது 40 வருஷம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாமல் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறோம். கையெழுத்து போடலையே தவிர இப்போ அதுவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மனது அளவுக்குள்ள நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். கல்யாணமே அப்படித்தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள்ங்கிறது 1 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. இன்னைக்கு டிவோர்ஸில் போய் நிற்குது. இன்னைக்கு கோர்ட்டில் ஏகப்பட்ட கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் தான் நடந்துட்டுருக்கு. 80% 90% இன்னைக்கு கோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேசஸ் தான் நிற்குது. காரணம் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆகுது. இதனுடைய மூலம் எங்கே இருக்குன்னு பாருங்க. முதல்ல நம்ம 2 பேரும் எதுக்கு இப்படி ஒரு கான்ட்ராக்டை போடுறோம்? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம எதுக்காக இப்படி நம்ம நினைக்கிறோம்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்பவே ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. எங்க நாங்க பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயம்தான் என்னை எப்படி கான்ட்ராக்ட் போட வைக்குது. இல்லைன்னா எனக்கு இந்த கான்ட்ராக்ட் நான் போட தேவையில்லை. எப்போ இந்த பயம் எனக்குள்ள வந்துருச்சோ இப்போதாங்க டேஞ்சரே ஸ்டார்ட் ஆகுது. இது முதல் தவறு. முதல்ல இந்த பயமே இருக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் இந்த கணம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட நான் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்குள்ள ஒரு இது இருக்கு, உனக்கு என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குன்னா இந்த கணம் நம்ம நல்லபடியா வாழலாம். ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருந்தா நான் எதுக்காக உன்னை பிரிய போறேன்? ஸோ என்னுடைய கவனம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாளில் என்னால உனக்கு சந்தோஷம் கிடைச்சா நீ என்னை விட மாட்ட. உன்னால எனக்கு சந்தோஷம் கிடைத்தால் உன்னை நான் விட மாட்டேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உன் வாழ்க்கைக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், உன்னுடைய வாழ்க்கையை என்னால் உயர்த்துவதற்கு நான் எந்த விதத்துல உதவி செய்ய முடியும். அப்படி நான் வாழும் பொழுது நீங்க என்னை விட்டு போகவே முடியாது. ஒரு கணவர் ஒரு மனைவியோட வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு இன்னைக்கு என்னால கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னா ஏன் அந்த மனைவி உங்களை விட்டு போகணும்? அப்போ ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்களை சிந்திப்பேன். அந்த ஆசைதான் எனக்கு இருக்கிறது. அந்த செயல்ல தான் நான் ஈடுபடுவேன். ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கான்ட்ராக்டே தேவையில்லைங்க. என்னை நீ விட்டுட்டு போகவே மாட்டேன். இப்ப அதை விட்டுட்டு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். இங்க பாரு, என்னை விட்டு நீ பிரியக்கூடாது, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு லாக் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணாலும், நான் உன்னைய கொன்னாலும் என்னைய விட்டுட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுற போதுதான் இது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க நண்பர்களோட பழகுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய பேர், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நண்பர்கள், 10 வருஷம் 20 வருஷம் ஸ்கூல்ல நீங்க படிச்ச காலத்துல இருந்து உங்க கூட இன்னைக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் பழகின நண்பர்கள்லாம் என் கூட இருக்காங்க. எல்கேஜியில இருந்து என் கூட படித்த நண்பர்கள் இன்னைக்கு என் கூட ரொம்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். இப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க, வருஷம் இன்னைக்கு 50 ஆயிடுச்சுங்க. ஆனா இப்ப எல்கேஜி படிக்கும்போது நானும் அவனும் ஃப்ரெண்டா மாறணும்.
அன்னைக்கு வந்து நாங்க 2 பேரும் ஒன்றும் கான்ட்ராக்ட் போடலை. இங்க பாருடா, நம்ம இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், நம்ம வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு நம்ம பிரியவே கூடாது, தயவுசெய்து நீ என் கூட சண்டை போட்டுறாத, நானும் உன் கூட சண்டை போட மாட்டேன், நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா காலங்காலமா நம்ம இருக்கணும், நீ என்னை விட்டுறக்கூடாது, நானும். இந்த மாதிரி எந்த விதமான கான்ட்ராக்டும் நம்ம போடுறதே இல்லைங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்னைக்காவது கான்ட்ராக்ட் போட்டிங்களா? அது இயல்பா அப்படியே இருக்குது. அதுல என்ன காரணம்னா, அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஃப்ரெண்டு. இன்னைக்கு நம்ம பழகுறோம், நாளைக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறேன், நீ என் கூட பழகுற, நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது, அப்பவும் நான் அன்னைக்கு மட்டும்தான் பார்க்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது கணத்துக்கு கணம் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல கான்ட்ராக்டே கிடையாது. எப்ப கான்ட்ராக்ட் வரும்? பயம் இருந்தால் மட்டுமே கான்ட்ராக்ட் வரும். பிரிய கூடவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இயற்கையில அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்போ ஒரு மனிதன் இயல்பாக இருக்கிறானோ, எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் நம்ம இருக்கும்போது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இப்போ அந்த இடத்துல கான்ட்ராக்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வருவீங்க. எப்போ இயல்பான வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட சுதந்திரம் பறிபோகாமல் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடிப்பு இருக்காது. நீங்க அவனை ஏமாத்துறோம்னு நினைக்க மாட்டீங்க. அவங்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. அவரு என்ன தவறு செய்தாலும் அதை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற அத்தனை குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் நம்ம 2 பேருமே நண்பர்களாக இருக்கிறோம். உன்னிடத்தில் இருந்து எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னா நான் கொடுக்கலாம். ஆனா நீ எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அங்க கண்டிஷன் போட்டுறீங்க. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது, இந்த செயலை நீ செய்யக்கூடாது. அப்போ ஃபியூச்சரை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஃபியூச்சரை, உங்க ஃபியூச்சரையே நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னொருத்தரோட செயல்பாட்டை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? என்ன ஒரு கோமாளித்தனம், பைத்தியக்காரத்தனம். அடுத்த கணம் என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த கணம் நான் உயிரோட இருப்பேனானே தெரியாது. அடுத்த கணத்துல என் மனம் எப்படி மாறும்னு எனக்கே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையவே என்னால கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய செயல்பாட்டு, என்னுடைய சிந்தனை, நான் என்ன செயல் செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியாத பொழுது நான் எப்படி இன்னொரு யார் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்பை எடுக்கிறீங்களோ அவங்களை எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும்? அவங்களுடைய எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இட் இஸ் சிம்பிளி இம்பாசிபிள். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குன்னாலே அது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் என்றுதான் நான் அழைப்பேன். என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், என் கூட அவன் எப்ப இருப்பான்? என் கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஆனந்தமா இருக்குது, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட என் கூட இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கணமும். அப்படின்னா அவன் என்கிட்ட பிரியவே மாட்டாங்க. ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்? அப்போ என்னுடைய அடிப்படை உண்மை இதுல எங்க இருக்கிறது? ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம கூட பர்மனண்டா எப்ப இருக்கும்? நான் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அது எந்த உயிராவனாலும் இருக்கட்டும், அது நண்பனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அந்த உயிருக்கு நான் என்ன கொடுக்க முடியும், நான் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியுங்கிற சிந்தனை தான் எனக்கு இருக்கணும். அப்ப நான் என்னை பத்தி கவலைப்படக்கூடாதா? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுதான் இயற்கையோட சட்டம். இயற்கையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிருக்கு தான் ஏதோ ஒன்ன நன்மை செய்ய முடியும். ஒரு உயிர் தன் உயிருக்கு எந்த செயலும் செய்ய முடியாது. இயற்கை சட்டமே எப்படிதான். ஒரு மாமரம் இருக்கிறது. ஒரு மாமரத்தோட வேலை ஒரு மாங்காயை உற்பத்தி செய்வது. அந்த மாங்காயை உற்பத்தி செய்து உலகத்துக்கு தான் அது கொடுக்கும். அந்த மாங்காயை அது திங்காது, அதுக்கு அது பிரயோஜனப்படாது. அது செய்யக்கூடிய செயல், ஒவ்வொரு செயலும் இன்னொருவருக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாங்காயை இன்னொருத்தன் சாப்பிடுவான். ஒரு தென்னை மரம் தேங்காயை உற்பத்தி செய்யும். அந்த தேங்காயை அது திங்க முடியாது, அதை மனிதன் சாப்பிடுவான். அப்ப மனிதன் ஒரு தென்னை மரம் மனிதனுக்கு உதவி செய்கிறது, ஒரு மனிதன் தென்னை மரத்துக்கு உதவி செய்வான். அதுக்கு தண்ணி ஊத்துவான், அதுக்கு உரம் போடுவான். ஸோ அதுக்கு தேவையானதை மனிதன் கொடுப்பான், மனிதனுக்கு தேவையானதை அது கொடுக்கும். இயற்கையோட சட்டமே இப்படித்தாங்க இருக்கு.
ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும் பொழுது அந்த உயிருக்கு நான் என்ன கொடுக்கணும்னு தான் நான் யோசிக்கணுமே தவிர அதுகிட்ட இருந்து நான் எதை புடுங்கலான்னு யோசிக்க கூடாது. இங்கேதான் அடிப்படையில் தவறு நடக்கிறது. இயற்கை சட்டத்தை மீறுகிறீர்கள். எப்போ ஒரு மனிதன் இந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிந்து ஒரு தென்னை மரத்தை நம்ம விடுவோமா? அது தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க, அதை விடவே மாட்டோங்க. அது என்னைக்கு தேங்காய் கொடுக்கறத நிறுத்துதோ அன்னைக்கு அந்த மரத்தை தூக்கி போட்டுருவோம். ஒரு மாமரம் இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் அது ஆயிரக்கணக்கில் காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அந்த காய் அப்படி மாங்காய் அப்படி ருசியா இருக்கு, மாம்பழம் அப்படி ருசியா இருக்கு. அப்போ அந்த மரத்தை நான் எப்படி விடுவேன்? சாகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதுக்கு உரம் கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், அதுக்கு தேவையான மண்ணை போடுவேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது என்னை விட்டு போகாது. ஏன்னா ஒவ்வொரு கணமும் அது எனக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஒரு வாயில்லா ஜீவன் எனக்கு இவ்வளோ விஷயத்த கொடுக்கும்போது அதை நான் விடாம நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது கொடுக்கிற தன்மையில இருக்கிறதுனால தான் அது என்னை பிடிச்சு வச்சிருக்கிறோம். அதே தாங்க உங்க வாழ்க்கையும். நீங்க உங்களை யாருமே உங்களை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்க முடியும்னு பாருங்க. உங்களுடைய வேல்யூ பயங்கரமா ஏறிடும். உலகமே உங்களை பிடிச்சுக்கும். யாருமே உங்களை விட மாட்டாங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணும். ரிலேஷன்ஷிப்பை நம்ம கான்ட்ராக்ட் போட்டு பிடிச்சி வைக்க முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான சூட்சமம் என்னன்னு நான் புரிஞ்சு அதை உணர்ந்து அதனுடைய மனதுக்கு அதுக்கேற்ற குணாதிசயத்தை எனக்குள்ள இருந்து செயல்பட்டால் என்னை விட்டு யாருமே போக மாட்டார்கள். பிடிச்செல்லாம் வைக்க முடியாது. அது இயல்பாக அவங்க தான் என்ன வச்சுக்கணுமே தவிர நான் பிடித்து வைக்க முடியாது. நீங்க எப்ப பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே அது உங்களை விட்டு உடஞ்சு போயிடும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.